தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்தும் செய்திகளை கேளுங்க. ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் கேட்கிறீங்க, உற்சாகப்படுத்துறீங்க. தேவன் தொடர்ந்தும் உங்களை வழி நடத்துவாராக. ரோமர் 1 அதிகாரம், அங்கே தேவனுடைய சத்தியம், சுவிசேஷம், வார்த்தை, அதற்காக பவுல் எப்படியாக காரியங்களை செய்தார், நாங்கள் எப்படியாக செய்ய வேண்டும், அவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வார்த்தையின்படி எப்படி வாழ வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி வாழுகிற அந்த ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை, அந்த ஜனங்களை தேவன் எதற்கு ஒப்பு கொடுக்கிறார் என்பதாக கீழே சொல்றார். இது சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காதபடி, சத்தியத்தை கேள்விப்பட்டும் தேவனுடைய வார்த்தையை கேள்விப்பட்டும் அறிந்தும் அதன்படி வாழாவிட்டால், அல்லது தெய்வத்தை அவருடைய படைப்புகள், அவருடைய காரியங்கள் மூலம் கண்டு அவரை சேவிக்காதபடி, அவருடைய வார்த்தையின்படி வாழாதவங்களை தேவன் எப்படிப்பட்டதான அருவருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்பதை கீழே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இந்த கீழே சொல்லப்படுகிற அருவருப்பான, தேவன் வெறுக்கிற, விரும்பாத காரியங்கள் இருக்குமானால் அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன? நாங்க சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதன்படி வாழல. வாழாத பட்சத்துலதான் எங்களுடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் இருக்கும். அது என்ன? அப்படியான காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், தேவனிடத்துல உணர்த்தப்படும் போது, பேசப்படும் போது, ஆவியானவர் கண்டிக்கப்படும் போது உடனே எங்களை விட்டு கொடுத்து மனம் திரும்பி அந்த தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு வெளியில வர அவருடைய உதவியை கேட்டு எங்களுடைய முயற்சியினால முயற்சி செய்யும் போது தேவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை வெளியில கொண்டு வருவார். அந்த காரியங்கள் என்ன? தேவன் அருவருக்கிற காரியங்கள், சத்தியத்தை அடக்கிறவர்களுக்கும் சத்தியத்தின்படி வாழாதவர்களுக்கும் அவர் அனுமதிக்கிற காரியங்கள். தேவனை 28வது வசனம், அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகல அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், சொல்லிங்க வேசித்தனம் இல்லை, ஆனா துரோகம் அனைவர்கிட்ட உண்டு. சரி, அப்படி அதிகம் இல்லாவிட்டா இந்த காரியம் பொருளாசை என்பது அநேகரிடத்துல காணப்படுகிறது. கிறிஸ்தவங்க தான், நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனா இன்றைக்கும் அந்த பொருளாசை எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுது, துரோகம் காணப்படுகிறது, வேசித்தனம் காணப்படுகிறது என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், நாங்க வசனத்தின்படி வாழல. அதான் ஆண்டவருங்க சொல்றாரு. நான் சொல்லுகிறபடி வாழல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்துலதான் இந்த காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படும். இதற்குள்ளாக அந்த மனிதனை அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அது இந்த 3ஓடு இந்த நாள்ல நான் நிப்பாட்டிக்கொள்றேன். மீதியான காரியத்தை நாளைக்கு பார்ப்போம். ஆகவே இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள்ல விவேசித்தனமும், துரோகமும், பொருளாசையும் இருக்குமா இருந்தால், இந்த நிமிடமே தேவ சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நானும் நீங்களும் மனம் திரும்பி வசனத்தின்படி வாழ, ஆண்டவருடைய ஆவியானுடைய உதவியை கேட்டு வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.